சென்னையில் துணை நடிகை சந்தியா கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிடக் கோரி அவரது குடும்பத்தினர் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சந்தியாவை கொடூரமாக வெட்டி கொலை செய்த அவரது கணவர் பாலகிருஷ்ணன் உடல் பாகங்களை குப்பைத் தொட்டிகளில் வீசினார். தலை உள்ளிட்ட உறுப்புகள் கிடைக்காத நிலையில் இந்த வழக்கு குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து சந்தியாவின் பெற்றோர் மனு அளித்தனர். அதில் உடல் உறுப்புகளை விற்கும் கும்பலுடன் பாலகிருஷ்ணனுக்கு தொடர்பு இருக்கலாம் என்றும் வழக்கை சிபிஐக்கு மாற்றி உரிய விசாரணை நடத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். இந்த உண்மைகளெல்லாம் இன்னும் சிபிஐ வந்து விசாரிச்சாதான் எனக்கு இந்த உண்மைகள் எல்லாம் வெளியில வரும். அதனால எனக்கு வந்து அவரு மொத்த குடும்பத்திலே உள்ளது எனக்கு வந்து பேசி ஒப்படைச்சு என் பிள்ளைய என கையில தரணும். உடல் பாகம் கிடைக்காதனால இனி சிபிஐ எனக்கு உடல் பாகம் எனக்கு கண்டுபிடிச்சு இம்பறிக்கை எடுத்து எனக்கு என் கையில என் பிள்ளைய ஒப்படைக்க தாழ்பாடும் கேட்டுள்ளேன். திருப்பதியிலிருந்து திருமலைக்கு வந்து செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றன. பேருந்திலும் சொந்த வாகனங்களில் வரும் பக்தர்களின் ஒவ்வொரு உடைமைகளும் பைகளும் சோதனை செய்யப்படுகின்றன. இந்நிலையில் பஞ்சாப் மற்றும் டெல்லி மாநிலத்தைச் சேர்ந்த 10 இளைஞர்கள் திருமலையில் உள்ள பக்தர்களுக்கான ஓய்வு அறையில் தங்கியுள்ளனர். அவர்கள் இந்த அறையில் ஹூக்கா பிடித்தபடி இருப்பதை பார்த்த பக்தர்கள் சிலர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் 10 இளைஞர்களையும் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் அவர்கள் பயன்படுத்திய ஹூக்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களையும் பறிமுதல் செய்துள்ளனர். சென்னை சோழிங்கநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் கோட்டீஸ்வரன். இவர் 2 பசுமாடுகளை வைத்து பால் வியாபாரம் செய்து வந்தார். இந்த மாடுகளை சிலர் திருடி சென்று விட்டனர். இதுகுறித்து கோட்டீஸ்வரன் சோழிங்கநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். ஆனால் அந்த புகாரின் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் சில நாட்களுக்கு முன்பு அதே பகுதியில் உள்ள டீ கடை ஒன்றின் முன்பு தனது மாடுகள் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்த கோட்டீஸ்வரன் அந்த மாடுகளை ரவி என்பவர் திருடியதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கும்படியும் மீண்டும் சோழிங்கநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த புகாரின் மீதும் போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திலும் செந்தில்குமார் புகார் அளிக்க முயன்றிருக்கிறார். ஆனால் அந்த புகாரையும் ஏற்கவில்லை என்று வேதனையுடன் கூறுகிறார் கோட்டீஸ்வரன். 23/7/2018 மாடு திருடு போச்சு. இதை சம்மந்தமாக சோழிங்கநல்லூரில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ரிசிப்பு கொடுக்கல, எப்பேரும் போடல. ஆளையும் காட்டினேன். ஆளை காட்டின பிறகு என்ன பண்ணாங்க, விசாரிக்கவில்லை, பிடிக்கவும் இல்லை. இது சம்மந்தமாக என்னை மாட்டை ஓட்டி கொடுக்குன்னு சொல்லி கமிஷனர்கிட்ட வந்து முறையிடலான்னு வந்தால் கவுன்சிலிங் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. ஐயாவை பார்க்க முடியாது, நீ டிசியை பாரு, ஏசியை பாரு. நான் ஏசியும் பார்த்தேன், டிசியும் பார்த்தேன், ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள பேருந்து நிறுத்தத்தின் பின்புறம் புளிய மரம் ஒன்று உள்ளது. இந்த மரத்தில் ஏறிய ஒருவர் திடீரென காவல்துறையை கண்டித்து கோஷம் எழுப்பினார். இதனை பார்த்து அங்கிருந்த போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். மரத்தில் ஏறியவரிடம் கீழே இறங்குமாறு காவல்துறையினர் சுமார் 20 நிமிடம் வரை கெஞ்சியுள்ளனர். ஆனால் மது போதையில் இருந்த அவர் கீழே இறங்க மறுத்தார். இதனையடுத்து மீட்பு பணி வீரர்கள் வரவழைக்கப்பட்டு மரத்தில் இருந்தவர் பத்திரமாக மீட்கப்பட்டார். ஆனாலும் கீழே இறங்கிய அவர் கையில் இருந்த விஷத்தை குடித்து தற்கொலைக்கு முயன்றார். உடனே போலீசார் அவரை மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். விசாரணையில் அந்த நபர் சேலம் அம்மாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ராஜசேகர் என்பது தெரிய வந்தது. இவர் மீது பல்வேறு திருட்டு மற்றும் வழிப்பறி வழக்குகள் நிலுவையில் உள்ளன. காவல்துறை தன்னை தொடர்ச்சியாக துன்புறுத்துவதால் மரத்தில் ஏறி கோஷம் எழுப்பியதாகவும் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றதாகவும் ராஜசேகர் கூறினார். இதனையடுத்து போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆந்திராவிலிருந்து சென்னை கோயம்பேடு வரும் பேருந்தில் கஞ்சா கடத்தப்படுவதாக போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சென்னை பைபாஸ் சாலையில் ஆந்திராவிலிருந்து வரும் வாகனங்கள் சோதனை செய்யப்பட்டன. அப்போது ஆந்திராவிலிருந்து சென்னை கோயம்பேடு சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தை போலீசார் சோதனை செய்தனர். அதில் தூத்துக்குடியைச் சேர்ந்த காதிக் என்ற வாலிபர் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 5 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் காதிக்கிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் கூட்டமாவு பகுதியைச் சேர்ந்தவர் தினேஷ்குமார். பொறியியல் கல்லூரி மாணவரான இவர் கோவிலில் நேர்த்திக்கடன் செலுத்திவிட்டு உறவினர்களுடன் ஆம்னி வேனில் தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்தனர். அழகிய மண்டபம் அருகே வேன் வந்தபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நின்றிருந்த லாரியின் பின்பக்கம் மோதியது. இதில் வேனை ஓட்டி வந்த தினேஷ்குமார் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மற்றவர்கள் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் நிலையில்
விபத்து நிகழ்ந்த இடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர். கும்பகோணம் செல்லம் நகரில் வசிப்பவர் ராமச்சந்திரன். இவர் கும்பகோணம் நகராட்சி அலுவலகத்தில் வரி விதிப்பு அலுவலராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி மாலதி. இவர் மயிலாடுதுறையில் வணிக வரி அலுவலராக பணியாற்றி வருகிறார். இருவரும் வீட்டை பூட்டிவிட்டு தங்கள் அலுவலகங்களுக்கு சென்று விட்டனர். மதியம் சாப்பிடுவதற்காக வீட்டுக்கு வந்த ராமச்சந்திரன் வீட்டின் ஜன்னல் கதவு உடைக்கப்பட்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். உள்ளே சென்று பார்த்தபோது ஜன்னல் வழியே உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் பீரோவை உடைத்து 15 சவரன் நகைகள் மற்றும் 15,000 கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது. இதுகுறித்து கும்பகோணம் நகர கிழக்கு காவல் நிலையத்தில் ராமச்சந்திரன் புகார் கொடுத்தார். இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவர்களின் பெயர்களை சேர்த்திடும் வகையில் வாக்காளர் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த பணிகளை மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதன்படி பரமக்குடி சௌராஷ்டிரா மேல்நிலைப் பள்ளியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது முகாம் மேற்பார்வையாளரும் பரமக்குடி நகராட்சி உதவியாளருமான சண்முகவேல் என்பவரிடம் விசாரணை நடத்தினார். அதில் பணியிலிருந்த தனியார் கல்லூரி விரிவுரையாளர் காளிமுருகன் என்பவர் வெளியே சென்று விட்டதும் அவருக்கு மாற்றாக அவரது உறவினரும் கல்லூரி மாணவருமான தினகரன் என்பவரை நியமித்து சென்றதும் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி பரமக்குடி தாசில்தார் பரமசிவன் டவுன் போலீசில் புகார் செய்தார். இதையடுத்து ஆள்மாறாட்டம் செய்த வழக்கில் கல்லூரி மாணவர் தினகரன், தனியார் கல்லூரி விரிவுரையாளர் காளிமுருகன், நகராட்சி உதவியாளர் சண்முகவேல் ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.